ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். என்னதான் நம்ம மட்டன் பிரியாணி வீட்டில் பண்ணாலும் கல்யாணங்களில் விருந்துகளில் பரிமாறுற மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டே தனிதாங்க. அதை விரும்பாதவங்களே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் இங்கே 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக பாய் வீட்டு கல்யாணங்களில் சீரக சம்பா சேர்த்து செய்கிறதே தனி சுவையை கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம். ஆனால் சீரக சம்பாவுக்குன்னே ஒரு தனி மனம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். 1 கிலோ சீரக சம்பா அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இதை நல்ல மஞ்சள் தூள் போட்டு நல்ல கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 1 கிலோவுக்கு தேவையான மற்ற அளவுகளை பார்த்துடலாம். இதுக்கு ஒரு அரை கிலோ வெங்காயம், 400 தக்காளி, 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாறு, காரத்திற்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் பட்டை கிராம்பு ஏலத்தூள். வீட்டில் திரிச்ச பட்டை கிராம்பு ஏலப்பொடி, இதில் வேறு எதுவும் கலந்துக்கல. இது ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் 6 பச்சை மிளகாய், பிரியாணி இலை, பட்டை கிராம்பு ஏலம். இது ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துருக்குறோம். அப்புறம் எண்ணெய் ஒரு 150 மில்லியும் நெய் ஒரு 100 மில்லியும் சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன். நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் உப்பு, மல்லி புதினா ஒரு கட்டு நல்ல கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போக ஒரு 1/4 லிட்டர் தயிர் தேவைப்படும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலரும் நல்லாயிருக்கும், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கோங்க. நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி நெய்யை நம்ம சேர்த்துடலாம். எண்ணெயும் நெய்யும் காஞ்சி பின்னால் முதல்ல நம்ம பட்டை கிராம்பு ஏலம் பிரியாணி இலை போட்டு தாளிச்சுக்கலாம். பட்டை கிராம்பு ஏலம் பிரியாணி இலை பச்சை மிளகாய் இதை போட்டு முதல்ல தாளிச்சுக்கிறோம். இது பொரிஞ்சாக்கலாம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பிரியாணியோட முக்கியமான பகுதியை இந்த வெங்காயம் வதக்கிறதாங்க. மெல்லிசா வெங்காயத்தை வெட்டி நல்ல பொன்முருவலாக வர்ற வரைக்கும் வதக்கணும். அதுதான் நல்ல பிரியாணிக்கு, மட்டன் பிரியாணிக்கு, அதுவும் கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதுங்க. பொதுவாக மட்டனை சில பேர் அவிச்சும் போடுவாங்க, தனியாக குக் பண்ணி எடுத்து பிரியாணியில் போடுவாங்க. ஆனால் இப்படி 1 கிலோ 2 கிலோ பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. மசாலாவோடு சேர்த்து குக் பண்ணாதான் அந்த மட்டனோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் வாசம் ஃபுல்லாக பிரியாணியில் இறங்கும், மட்டனும் ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இது சம்மந்தப்பட்ட தகவல் இந்த வீடியோ முடிவில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தயிரை லேசாக ஸ்பூனால் கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பிரியாணியில் சேர்க்கல நல்லாயிருக்கும். அந்த மசாலாவில் சேர்க்கல உங்களுக்கு நல்ல ஒன்று போல் பரவும். வெங்காயம் இன்னும் வதங்கணுங்க, நல்ல பொன்முருவலாக வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் ஆகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து பாருங்கள் எவ்வளோ பொன்முருவலாக கோல்டன் கலரில் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே. இந்த ஸ்டேஜ் வந்த பின்னால் தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது நெய்யில் சேர்த்து வறுபடையிலேயே நல்ல வாசம் கொடுக்கும். ஆனால் அதில் அடி பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் கவனமாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினாக்கில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை போட்டு தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிக்கலாம். இதோட நம்ம மல்லி புதினா எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இதை கிளறி லேசாக ஒரு 5 நிமிடம், 5லேருந்து 10 நிமிடம் மூடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா நல்லா இது மசிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கு பின்னால் நம்ம மற்ற மசாலாக்களை சேர்க்கலாம். தீயை மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லை அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிடம் மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ நல்லா மசிஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிஞ்ச பின்னால் தான் நம்ம மசாலாக்களை சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி சுவையாக இருக்கும். பிரியாணியை எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ருசி கொடுக்குங்க. இப்போ நம்ம மசாலாக்களை சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டை கிராம்பு தூள், அதை மொத்தமாக சேர்த்துடாதீங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க.
மிளகாய்த்தூள் சேர்த்து அதை லேசாக வதக்கிட்டு நம்ம தயிர் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்த உடனே இந்த மசாலா நல்லா கலர்ஃபுல்லாகிடுங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் நல்ல ஸ்பூனால் பீட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஒன்று போல் இருக்கும் உங்களுக்கு கிரேவி. இந்த ஸ்டேஜ் வந்த பின்னால் தான் நம்ம மட்டனை சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு வெல் குக் ஆன பிறகு தான் நம்ம மட்டன் சேர்த்து குக் பண்ணோம். இப்போ நம்ம மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்து நம்ம உடனே தண்ணியை சேர்த்துடக்கூடாதுங்க. மட்டன் வந்து இந்த மசாலாலேயே ஒரு 5 நிமிடம் குக் ஆகணும். அப்படின்னா தான் நல்ல மசாலா வந்து அந்த மட்டனில் இறங்கும். இதை லேசாக கிளறி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிடம் மூடி போட்டு வச்சுடுங்க சிம்மில். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி போடலாம். டைரெக்டாக நீங்கள் தண்ணி விட்டு வேக வச்சிட்டிங்கன்னா இந்தளவு ஸ்பைஸாக இருக்காது, மட்டன் உங்களுக்கு ஜூஸியாகவும் இருக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பீஸும். இப்போ பாருங்கள், 5 நிமிடம் கழித்து நல்ல மட்டன் வந்து அந்த மசாலாவில் ஊறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான தண்ணி விட்டு நம்ம குக் பண்ணலாம். இப்படி நம்ம மூடி வைக்கல கவனமாக இருக்கணும், அடி பிடிச்சிடாமல் நீங்கள் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிடம் வைங்க. மட்டன் நல்லா குக் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிடம் வச்சா மட்டன் நல்லா குக் ஆகிடும். ஏற்கனவே நம்ம மசாலாவில் புரட்டி இருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் எடுத்துக்காது. மேலும் ஒரு மட்டன் வந்து ஒரு 90% குக் ஆனாலே போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு குக் பண்ணுவோம், தம் போடுவோம், கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. பதினஞ்சு நிமிடம் ஆயிட்டு. இப்போ நம்ம மட்டனை செக் பண்ணிடலாம். நம்ம இந்த மட்டன் பிரியாணிக்கு கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கலைங்க. மட்டனும் நம்ம சேர்த்த மிளகாய் தூளும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கு. நல்ல எவ்வளோ அழகாக கலராக இருக்குது பாருங்கள். இதுக்கு கலர் பவுடர் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம இப்போ சீரக சம்பா எடுத்துருக்கோம் இல்லையா, 1 கப் சீரக சம்பாவுக்கு 1.25 கப் தண்ணி. இப்போ ஏற்கனவே மட்டனில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ மட்டனில் வந்து ஒரு 3 கப் போல் தண்ணி இருக்குது. அதனால் நம்ம சேர்க்க போகிற தண்ணியில் ஒரு 3 கப்பை கழிச்சிட்டு தான் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இல்லையா பட்டை கிராம்பு ஏலத்தூள், அதை சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் எலுமிச்சம்பழச்சாறு, இதெல்லாம் சேர்த்து கிளறி விட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா 1க்கு 2 கப் தண்ணி, சீரக சம்பாவுக்கு 1க்கு 1.25 கப் தண்ணி. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரிசியை சேர்த்துக்கிறோம். எப்போதுமே மட்டன் குக் பண்ணி அதில் இருக்க தண்ணி தயிர் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அளவு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிடத்துக்கு ஒருக்க திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணியும் சாதமும் சேர்ற சமயத்தில் நம்ம வந்து தம் போடலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்ல 90% வெந்துடுச்சு. ஈரப்பதம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்யை மேலே பரத்திட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு தடவி நெய்யை மேலே பரத்திக்கோங்க. நிறைய நெய் தேவையில்லைங்க, ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ கொஞ்சமாக மல்லி புதினா எல்லாம் போட்டுருங்க. மல்லி புதினா இலை சேர்த்து இதை அப்படியே மூடி வச்சு ஒரு தோசைக்கல் மேலே வச்சுடுங்க. தோசைக்கல்ல ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது தம் போட்ட மாதிரி ஆகிடும். இப்போ இந்த பாத்திரத்துக்கு நல்ல ஃபிட்டிங்கான மூடி இருக்குது. அப்படி இல்லாதவங்க ஒரு மூடி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட் வச்சுக்கோங்க. நான் இதில் ஒரு ஓப்பன் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சப்பாத்தி மாவு வச்சு அடைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி வச்சு ஒரு 20 நிமிடம் தம் போட்டுருங்க. 20 நிமிடம் கழித்து அடுப்பை அணைச்சி வச்சுடுங்க. உடனே பிரியாணியை திறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் கழித்து நம்ம திறந்தா போதும்.
இங்கே 20 நிமிடம் குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் தம் போட்டு அணைச்சி 10 நிமிடம் ஆகிட்டு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம நெய் அந்த மல்லி புதினா போட்டு தம் போட்டு திறந்த உடனே உங்களுக்கு அவ்வளோ நல்ல வாசம் இருக்குங்க. ஓரத்துலேருந்து அப்படியே சாதத்தை எடுத்து விடுங்க. பிரியாணியை நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஒரு அரிசி கூட உடையலை, ஒன்று போல் வெந்திருக்கு, கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை. இந்த பிரியாணி உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே காத்துக்கிட்டு இருக்கு. இதில் கலந்துக்கிறதுக்கு நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏப்ரல் 14th வர வரைக்கும் உள்ள எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏப்ரல் 14th அப்புறம் 3 சப்ஸ்கிரைபருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. இது சம்மந்தப்பட்ட வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.